வணக்கம். இன்னைக்கு ப்ரோக்ராம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறைய நல்ல நியூஸ் கொடுக்க போகிறேன், நிறைய கெட்ட நியூஸ் கொடுக்க போகிறேன். ரெண்டு விஷயத்தை ஞாபகம் வச்சுங்க. எப்பயுமே ஒரு ப்ராப்ளம் சொன்னால் அதில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். அண்ட் எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டியில் ப்ராப்ளம் இருக்கும். நீங்கள் ப்ராப்ளமை பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுருவீங்க. நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் எங்கே இருக்குன்றது தேடுங்க. கட்டாயம் இருக்கும். ப்ராப்ளம் இல்லாத ஆப்பர்ச்சுனிட்டி எதுவுமே கிடையாது. அந்த ப்ராப்ளம் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் வெற்றி நிச்சயம். ஸோ இன்னைக்கான ப்ரோக்ராம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. நிஃப்டி ரைட், நிஃப்டி 28,900 இதுதான் இலக்கு ரைட். எப்பத்துக்குள்ளே வரும்ன்றது ப்ரோக்ராம் தொடர்ந்து பாருங்கள். நிச்சயமாக நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். மந்த்லி லெவல், வீக்லி லெவல், டெய்லி லெவல் ரைட், இந்த மூணு விஷயத்தையுமே இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் ரெண்டாவது பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியில் இன்னும் ஒரு 4000 பாயிண்ட் அப்சைடுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது எல்லாமே பச்சை பசேர்னு இருக்கிறது. ரிஸ்க் எங்கே இருக்குன்றது நிச்சயமாக பார்க்கணும் ரைட். இந்த சைடு புல் பச்சை பச்சேர்னு இருக்குன்னு சொன்னால் எங்கேயோ ஒரு இடத்துல ஆப்பு இருக்குன்றது அர்த்தம். அது எங்கே இருக்குன்றதை நம்ம இன்னைக்கு அனலைஸ் பண்ணலாம். சார்ட் எதுவுமே காட்டல, நம்பர்ஸ் காட்ட போகிறோம், விஷயத்தை நிறைய பேச போகிறோம். அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ரைட். we will see where we can make money. சரி, ஃபஸ்ட்டு நிஃப்டியை பற்றி நம்ம பேசிக்கலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு டார்கெட் நம்ம சொன்னது 28,900. இது மந்த்லி சார்ட்டில் நீங்கள் லெவல் எடுத்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இதுதான் டார்கெட். வந்துருமா? நிச்சயமாக வரும். இந்த வருஷம் கடைசிக்குள்ளே வருமா? வரும். டைம் சைக்கிள் பிரகாரம் எந்த டைம் ஜோனில் வருதுன்றது நீங்கள் தொடர்ந்து ப்ரோக்ராம் பாருங்கள், நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு மார்க்கெட் நிலவரம் பற்றி பேசிக்கலாம். 166 பாயிண்ட்ஸ் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் ப்ளஸில் இருந்துச்சு. ப்ரீமியமில் இருக்குது 105 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. அண்ட் பேங்க் நிஃப்டி 128 பாயிண்ட்ஸ் மைனஸில் இருக்குது. இது பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் 161 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. இன்ட்ராடே ஸ்விங் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் 533 பாயிண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி ஸ்விங் கொடுத்துருக்கு. பேங்க் நிஃப்டி நிஃப்டி ஒன்றும் பெருசாக இல்லை, வித்தின் த ரேஞ்ச் தான் இருந்துச்சு. இன்சைட் பார் ஃப்ரைடே அன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லோவில் ஓப்பன் பண்ணி ஹைக்கு போயிட்டு மறுபடியும் அந்த லோவில் க்ளோஸ் ஆச்சு. இட்ஸ் அ டாப்பிங் டெயில். இன்னைக்கு அந்த டாப்பிங் டெயில் லெவலை உடச்சிருந்தால், பாட்டம் உடச்சிருந்தால் ஃபர்தர் டவுன் சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃப்ரைடே அன்னைக்கு ஒரு கொக்கியோட முடிச்சு விட்டாங்க. வால்யூமும் கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் வால்யூம் இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் இதுதான் லெவல்ன்றது ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஐ வாஸ் பிட் கான்ஃபிடென்ட், ப்ராபப்ளி ரைட். கான்ஃபிடென்ட்ன்றது ஃபர்தர் அப்சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. பட் இன்கேஸ் ஏதாச்சும் இவென்ச்சுவாலிட்டி ரைட், இந்தியா பாகிஸ்தான் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இந்த இவென்ச்சுவாலிட்டினால டவுன் சைடு வரலாமான்றது ஒன்று இருக்குது. ரத்தமே வராத ஆப்ரேஷன் வாங்க தெரியுமா, அதே கதை தான் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும். ஸோ பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எந்த விதமான ரிஸ்கே கிடையாது. இந்தியா இஸ் நாட் கோயிங் டு ஃபயர் எ சிங்கிள் புல்லட் ரைட். ஒரு போரே இல்லாத ஒரு நாடை காலி பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் நடந்துகிட்ருக்கு. பாகிஸ்தான் கொஞ்சம் புத்திசாலின்னு நினச்சிக்கிட்டான் ரைட். அந்த ஒரு புத்திசாலித்தனத்தினால தான் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் ஒன்று கம்த்ததை இந்தியா ஹேட் எ ரியல் ஷாக் ரைட். ஆனால் அந்த ஷாக்கில் கூடயும் இந்தியாவுக்கு ஒரு நல்லது என்னதுன்னு சொன்னால், இது நம்ம நாட்டில் பண்ண வேண்டியது அவங்க பக்கத்து நாட்டில் பண்ணி முடிச்சிட்டாங்க. சப்போஸ் நம்ம நாட்டில் பண்ணியிருந்தால் பங்களாதேஷோட நிலைமை என்னதுன்றது உங்களுக்கு தெரியும், இந்தியாவோட நிலைமை என்ன ஆயிருக்கும். ஸோ இந்தியா கொஞ்சம் முழிச்சிக்கிச்சு, கொஞ்சம் இல்லை நல்லாவே முழிச்சிக்கிச்சு. அண்ட் வி நோ வாட் இஸ் த ரிஸ்க் ஃபேக்டர். அப்போ இவ்வளோ நாள் தடவை கொடுத்து நம்ம ஓகே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகலாம்ன்ற லெவலில் போய் நல்லது கிடையாது, காலி பண்ணுன்றது முடிவு பண்ணியாச்சு. அண்ட் காலி பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் நடந்துகிட்டு இருக்கு. இதில் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் யார் இதை ஆரம்பித்து வச்சாங்களோ அவங்களே காலி ஆகிட்டாங்க. ஜோ பைடன் காலி ரைட். அண்ட் ஹிஸ் டீம் டீப் ஸ்டேட் இன் யூஎஸ் அது எல்லாமே வெட்ட வெளிச்சமாக வெளியில் வந்துருச்சு. அவங்க வச்ச இடம் சரியான இடம் கிடையாது. அண்ட் அது வெட்ட வெளிச்சம் ஆனதுனால பங்களாதேஷில் யார் எப்படி பண்ணாங்கன்றது ஃபுல் டீட்டெயில்ஸ் வெளியில் வந்துருச்சு. இது மாதிரி வரும்போதும் எத்தனை துரோகிகள் ஊருக்குள்ளே இருக்கிறாங்கன்றது தெரிய வந்துச்சு. பாகிஸ்தான் வெட்ட வெளிச்சமாக they wanted to have a deal with பங்களாதேஷ். அண்ட் பங்களாதேஷில் இருக்கிற கரண்ட் கவர்மெண்ட்டும் அதே தான் பண்ணிகிட்டு இருக்கு. பட் they are exposed. ஸோ இந்த தர பாகிஸ்தானை உண்டு இல்லை
ப்ராபப்ளி தே வில் பி ரிப்பீட்டேஷன் ஆஃப் 1971 வந்து எப்படி ஒரு பங்களாதேஷ் கிரியேட் ஆச்சோ இந்த தெரியும் ப்ராபப்ளி வில் ஹாவ் ஒன் மோர் கண்ட்ரி டு பி ஃபார்ம்ட். அது எதுன்றது தெரியாது. டெஃபினட்டாக அடுத்த ஒரு 1.5-2 இயர்ஸ்க்குள்ளே வந்து பாக் ஆக்குபைட் காஷ்மீர் வில் பிகம் பார்ட் ஆஃப் இந்தியா. டெஃபினட்டாக வரதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரி, இது ஒரு சைடு இருக்கட்டும். நம்ம மேட்ருக்கு வரலாம். ரிஸ்க் எங்கே இருக்குது? ஸோ இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலையில் இந்தியா பாகிஸ்தானுக்கான ரிஸ்க் வந்து ஜாஸ்தி கிடையாது. பாகிஸ்தானை வந்து எக்கனாமிக்கலி வி ஆர் நாக்கிங் தெம் ஆஃப். ப்ராபப்ளி நம்ம வந்து அந்த ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாவே போகிறோம். அவங்க வந்து அவங்களாவே காலி ஆகிடுவாங்க. தே டோன்ட் ஹாவ் ஃபாரின் ஃபண்ட்ஸ், தே டோன்ட் ஹாவ் எக்கனாமிக்கல் ஸ்ட்ரென்த் டு ஃபைட். ஸோ இந்த பூச்சி காட்டுறதுலேயே வந்து அவங்க வந்து அடங்கிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம். செத்து பாம்பை போய் அடிச்சிட்டு இருக்கிறதுல அர்த்தம் கிடையாது. ஸோ டெஃபினெட்லி வார்க்கான க்ளவுட் நான் மறுபடியும் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். அட்டாக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. சப்போஸ் அப்படி நடந்தாலும் ப்ராபப்ளி தே வில் நாட் பி ஏபிள் டு வித்ஸ்டாண்ட் ஃபார் வெரி லாங். இதில் வந்து பாகிஸ்தான் வந்து நியூக்ளியர் பாம் இருக்குது, அவங்க அட்டாக் பண்ணுவாங்கன்னு சொன்னால் நியூக்ளியர் பாம் எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம். 158, 160, 170 பாம் வச்சுருக்கிறாங்க. பட் வாட் இஸ் அ டெலிவரி மெக்கானிசம்? தே டோன்ட் ஹாவ் எ டெலிவரி மெக்கானிசம். அவங்கள்ட்ட வந்து மிசைல்ஸ் இருக்குது. மிசைல்ஸ் வந்துன்னா வி ஹாவ் ஆன்டி மிசைல்ஸ், ரைட்? அவங்க வந்து அப்படியே ஒரு 1000 மிசைல்ஸை விட முடியாது. ஸோ டெஃபினெட்லி தே won't be able to deliver. அவங்கள்ட்ட வந்து they don't have a war plane to deliver. They don't have other mechanism to deliver. So delivery mechanism is more important than bomb வச்சிருக்கிறது. So they don't have a delivery mechanism, but we have very good delivery mechanism. நம்ம ஊரில் வந்து டெலிவரி பண்ணுறது சூப்பராக டெலிவர் பண்ண முடியும். சரி, ஸோ இது கிடையாது. அப்போ ரிஸ்க் எங்கே இருக்குது? யூஎஸ் மீண்டும் வேதாளம் மரம் ஏறுது, முருங்கை மரம் ஏறிக்கிட்டே இருக்குது. ஏன்னு சொன்னால் ரைட் நவ் இந்த ப்ரோக்ராம் வந்து அரௌண்ட் 6:30 பக்கமாக நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். யூஎஸ் வந்து -0.5%, 250 பாயிண்ட் வந்து டவுன் சைடில் இருக்குது. ரிஸ்க் ஃபேக்டர் என்ன ரிஸ்க்கு? யூஎஸில் வர ரிசல்ட்ஸ் வந்து நல்லா இருக்குமா? சான்சஸ் கம்மி. ஏன்னு சொன்னால் எஸ், இவர் வந்து ஆரம்பித்தது வந்து ஏப்ரல் 20 தான் ஆரம்பித்தார். ஸோ இந்த கரண்ட் குவார்ட்டரில் தான் வந்து மோசமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ரீவியஸ் குவார்ட்டர் இருக்குல்ல, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், அதுக்கான ரிசல்ட் வந்து ஏப்ரல்லேருந்து வந்துகிட்டு இருக்கு. பட் மந்த் ஆன் மந்த் ரிப்போர்ட்ஸ் இருக்குல்ல, அது வந்து அந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஃப்ரைடே இன்னைக்கு யூஎஸோட ஜாப் டேட்டா சூப்பர் டூப்பராக இருந்துச்சு. அதனால 600 பாயிண்ட்ஸ் ப்ளஸ் ஆகிடுச்சு. ஆனால் ரிசல்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு பாசிட்டிவாக இல்லை. ஒன்று. அண்ட் ஸ்லோலி பட் டிசைசிவாக யூஎஸ் இந்த ட்ரம்ப் பண்ண இந்த டாரிஃப் மேட்டர், ரைட், அது வந்து லாங் டேர்முக்கு வந்து நிஜமாவே ரொம்ப நல்ல விஷயம். ஒன்று. ரெண்டாவது வந்து யாராவது சைனாவுக்கு வந்து ஆப்பு வைப்பாங்க சொன்னது நிஜமாவே அது வந்து they have done something very good, ரைட்? இன்னைக்கு இல்லாட்டினாலும் சைனாவில் நிறைய ப்ராப்ளம் இருந்திருக்கலாம். பட் இன்னைக்கு டேட்டில் அட் தி காஸ்ட் ஆஃப் யூஎஸ் they have done this. இதில் சக்ஸஸ் ஆச்சுன்னால் ரொம்ப நல்லது. சக்ஸஸ் ஆகலைன்னு சொன்னால் உலக பொருளாதாரத்துக்கு வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஏன்னு சொன்னால் சைனா இஸ் நாட் எ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, இட்ஸ் எ கம்யூனிஸ்ட் கண்ட்ரி. சர்வாதிகாரத்தில் இருக்கிறாங்க. ஸோ அங்கே வந்து ரூல்ஸ் எல்லாம் கிடையாது. அண்ட் ஒன்ஸ் தே டாமினேட் காமர்ஸ், ரைட், எல்லாரும் வந்து பிச்சை எடுக்க வேண்டியதுதான். ஸோ யூஎஸோட இந்த டாரிஃப் போட்டனால உள்நாட்டில் யூஎஸில் வந்து ரிசெஷன் வரதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஒன்று. ரெண்டாவது வந்து ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆகும். அண்ட் அதுக்கான சிம்டம்ஸை வந்து இப்போ காட்டிகிட்டு இருக்கு. பெஸ்ட் எக்ஸாம்பிள், மீண்டும் 2 விஷயம் நடந்துகிட்ருக்கு. க்ரூட் ப்ரைஸ் இப்போ ரைட் நவ் ஆல்மோஸ்ட் 1.5% வந்து விழுந்திருக்கு. ஸோ எப்பயுமே ரிசெஷன் வந்தால் என்ன வரும்? க்ரூட் ப்ரைஸ் கீழே விழுவும். டாலர் இண்டெக்ஸ் மீண்டும் வந்து 99 கீழே வரதுக்கான முயற்சி நடந்துகிட்ருக்கு. டாலர் இண்டெக்ஸ். மூணாவது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் யூஎஸோட பாண்ட் மார்க்கெட், ரைட்? 30-year பாண்ட் வந்து 5 டச் ஆச்சுனால் அன்னைக்கு வந்து மார்க்கெட் இப்படி விழுவும், ஸ்ட்ரெயிட்டாக விழுவும், 90 டிகிரிஸில் வந்து விழுவும். அண்ட் 4.81 ஞாபகம் வச்சுங்க. போன தடவை வந்து 5 டச் பண்ணப்போ தான் ட்ரம்ப் வந்து ஐயா சொல்லிட்டு அவர் டாரிஃபை வந்து கட் பண்ணார். இப்போ மீண்டும் அது 5 நோக்கி போயிட்டுருக்கு, 5% நோக்கி போயிட்டுருக்கு. ரிஸ்க் ஜாஸ்தி இருக்குது.
ஸோ இது மட்டும்தான் வந்து ரிஸ்க் ஃபேக்டர். இது மனசில் வச்சிங்க. உலக பொருளாதாரம் மெயினாக வந்து யூஎஸ் விழுந்துச்சுன்னா அவன் மட்டும் தனியாக விழுவ மாட்டான், இருக்கிறவனை அத்தனை பேர்த்தையும் பிடிச்சி கீழே இறக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ரிஸ்க் ஃபேக்டர் இந்தியாவுக்கு நிச்சயமாக உண்டு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரைட் நவ் என்ன மேஜர் அட்வான்டேஜ்னு சொன்னால் ருப்பி வந்து பயங்கர ஸ்ட்ராங் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு. இப்போ ரைட் நவ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 84.25 ரைட். ஃப்ரைடே இன்னைக்கு 84 கீழே வந்து க்ளோஸ் ஆகும்போது 84 அந்த 19-20 அந்த லெவலில் தான் க்ளோஸ் ஆச்சு. இன்றைக்கும் அதே லெவலில் தான் நிற்கிது. ஸோ தட் மீன்ஸ் ருப்பி ஹாஸ் பிகம் ஸ்ட்ராங்கர். ருப்பி ஸ்ட்ராங் ஆகுதுன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? ரெண்டு விஷயம். ஒன்று, நம்மளோட எக்ஸ்போர்ட் இஸ் டூயிங் எக்ஸ்ட்ரீம்லி குட். இல்லை ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவுக்குள்ளே நிறையா வந்துகிட்டு இருக்கு. இல்லை க்ரூட் ப்ரைஸ் கீழே விழுந்தனால நம்மளோட இம்போர்ட் சீப் ஆகிட்டுருக்கு. இந்த 3 விஷயந்தான் இருக்கும் ப்ராபபிலிட்டிஸ். இந்த 3 காரணத்தினால்தான் ருப்பி வந்து ஸ்ட்ராங் ஆகுது. ரைட். நம்மளோட எக்ஸ்போர்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம். இல்லை நம்ம க்ரூடு இம்போர்ட் பண்ணுறது வந்து பயங்கர சீப் ஆகிருக்கு. ஏன்னா க்ரூடு விலை ஆல்மோஸ்ட் குறைஞ்சிருக்கு. ரைட். எடுத்து பாருங்களேன், $72-74 இப்போ $60 வந்திருக்கு. அடுத்த கேள்வி கேட்காதீங்க ஏன் பெட்ரோல் விலை குறைக்கலான்றது. அது நம்ம டிபார்ட்மெண்ட் கிடையாது. அதை வந்து கவர்மெண்ட்டை நீங்கள் கேட்டுங்க. இல்லை ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்தியாவுக்குள்ளே ஹெவியாக வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த 3 மேட்ரு தான். ரைட். அது எப்போ செய்தி வரும்போதும் நம்ம அதை பற்றி கொக்கி போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து ஏற்கனவே ப்ரோக்ராமில் சொன்ன மாதிரி நிஃப்டிக்கான லெவல்ஸ் நான் கொடுத்துட்றேன். மற்ற டேட்டாஸ்லாம் இன்றைக்கி வந்து சொல்கிறதுல அர்த்தம் கிடையாது. அதானி டோட்டல் கேஸ் ரைட் இன்றைக்கி வந்து 11% அப் ஆச்சு. ஒரே காரணம், அதானியோட டீம் ட்ரம்ப்போட டீம் கூட வந்து மீட் பண்ணுறாங்க. ரைட். அண்ட் இந்தியா வந்து ஏற்கனவே ப்ராமிஸ் பண்ணியிருக்கு தட் வி வில் இம்போர்ட் மோர் ஆயில் க்ரூட் ஃப்ரம் யூஎஸ்லேருந்து நிறைய க்ரூடையும் ஆயிலையும் நாங்கள் இம்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ப்ராபப்ளி இந்த இதில் ஏதாச்சும் டீல் இருக்கலாம். ரைட். அதானி குரூப் வந்து யூஎஸில் வந்து கேஸ் வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கான வேலை நடக்கலாம். இது ஒன்று இருக்கலாம். ரைட். ரெண்டாவது வந்து க்ரூடோட விலை வந்து பயங்கரமாக குறைஞ்சிருக்கு. ஸோ அதனால நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஐஜிஎல் இந்திரபிரசாத் கேஸ் லிமிடெட் அதுவும் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆல் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி எல்லாமே வந்து சூப்பர் டூப்பராக இருக்குது. அது ஹெச்பிசிஎல் ஆகட்டும் பிபிசிஎல் ஆகட்டும் இவங்களாம் வந்து சூப்பர் டூப்பர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து செம்ம பாசிட்டிவ் ஃபார் இந்தியா. ரைட். இதுதான் மெயின் நியூஸ். மற்றபடி சார்ட்டில் மற்றதெல்லாம் வந்து இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் பற்றி நம்ம ரெகுலராக பார்த்துட்ருக்கோம். நிறைய சேனல்ஸ் இதை பற்றி கவர் பண்ணியிருக்கலாம். இன்னைக்கு பேங்க் நிஃப்டியை பற்றி நம்ம சொல்லிடலாம். பேங்க் நிஃப்டி அரௌண்ட் 54,900 லெவலில் இருக்குது ப்ராபப்ளி. ரைட். மே மாதம் கடைசிக்கு உள்ள ஆர் ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் உள்ள 58,368. மறுபடியும் நான் சொல்கிறேன், மே எண்டு இல்லை ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்குள்ள 58,368 அதுக்கான இலக்கு காட்டுது. ரைட். இது வந்து டைம் ஆஸ் வெல் அஸ் ப்ரைஸ் டார்கெட் நம்ம போட்டு பண்ணும் போதும் அந்த டைமில் அந்த ஜோனில் வந்து வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இப்போ நிஃப்டியை பற்றி நம்ம பார்த்துக்கலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 25,400 இதான் வந்து இலக்கு. இது வந்து நிஃப்டி ஃபியூச்சர்ஸ், ஸ்பாட் கிடையாது. இப்போ நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் எங்கே இருக்குது? 24,467 வந்து இருக்குது இன்னைக்கான க்ளோஸ். ஸோ கரண்ட் லெவலில் இருந்து க்ளோஸ் டு அபவுட் 900 பாயிண்ட்ஸ் வந்து அப்சைடுக்கான இலக்குகள் இருக்குது. எப்போ வரலாம்? மே எண்ட் ஆர் ஜூன் ஃபர்ஸ்ட் வீக். எடுத்து பாருங்களேன், பேங்க் நிஃப்டியும் வந்து ஆல்மோஸ்ட் சிமிலர் டார்கெட்ஸ் காட்டிகிட்டு இருக்கு. 0.1 900 பாயிண்ட்ஸ். அப்போ பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் 3,500 பாயிண்ட் 3,700 பாயிண்ட்ஸ் வந்து அப்சைடு போகுதுன்னு சொன்னால் பேங்க் நிஃப்டியும் வந்து பெரிய லெவலில் மூவ் ஆகணும். பட் பெரிய லெவலில் அது மூவ் ஆகலை. அப்போ யார் கீழே உழுவ போகிறாங்க, யார் மேலே தூக்க போகிறாங்கன்றது கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தால் உங்களுக்கு ஒரு ஹிண்ட் கிடைக்கும். இது டே சார்ட். வீக்லி சார்ட்டில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் 27,000 டார்கெட் இருக்குது ஃபார் நிஃப்டி. எதுக்குள்ளே வரலாம்? ஜூன் 26th இருந்து ஜூலை ஆகஸ்ட்னு வச்சுக்கலாம், ஜூலை வேணாம், ஆகஸ்ட் வந்து நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே பக்கமாக. ரைட். அந்த சமயத்தில் வந்து 27,000 டச் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ டே சார்ட்டுக்கான டார்கெட் நம்ம கொடுத்துருக்குறோம். எப்பயுமே நம்ம இது வந்து எனிவே பிட்வீன் 17 to 20-30 டேஸ்க்கான டார்கெட்டாக இருக்கும் டே சார்ட்னா.
வீக் சார்ட்டும் எடுத்துக்கிட்டோம்னா அதே மாதிரி தான். வீக் சார்ட்டில் வந்து 27,000 வந்து ஜூன் எண்டில் இருந்து ஆகஸ்ட் 15th வந்து வரதுக்கான சான்சஸ் இருக்குது. மந்த்லி டார்கெட் நம்ம 28,900 பற்றி பேசியிருந்தோம். அந்த இலக்கு வந்து மிட் ஜூலை சம்வேர் அரௌண்ட் 21st ஜூலைல இருந்து அக்டோபர் 20ஆம் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ வருன்றதை நான் சொல்ல சான்சஸ் இருக்கு. ஆஸ் ஆஃப் நவ் எப்பயுமே வந்து டார்கெட் டேட்டு ரைட் டைம் டார்கெட் வந்து ஒரு ஜோன் செகண்ட் ஜோன் இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஜோனுக்கான டார்கெட். பட் ஞாபகம் வச்சுங்க, சம்திங் இஸ் நாட் லுக்கிங் குட் டுவர்ட்ஸ் ஜூலை எண்ட் ஆர் ஆகஸ்ட் 15th பக்கமாக ரைட். ஜூலை எண்ட்லேருந்து ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்குள்ளே வந்து சம்திங் இஸ் நாட் லுக்கிங் குட். ஸோ கடைசி இலக்கு வருமானது தெரியாது. பட் இரண்டாவது இலக்கு இருக்குது தெரியுமா, வீக்லி சார்ட் 27,000. அது வரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இது மனசில் வச்சுக்கிட்டு இதுக்கு தந்தாப்பில் நீங்கள் வந்து பொசிஷனிங் பண்ணீங்க. பட் டெஃபினெட்லி ஒரு பெரிய கிராஷ் இருக்குது. பெரிய கிராஷ்ன்னு சொன்னால் ப்ரீவியஸ் லோ வந்து உடைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எவ்வளோ சீக்கிரம் அந்த இலக்கை அச்சீவ் பண்ணோன்னே நம்ம எக்ஸிட் பண்ண வேண்டியதுன்றது பார்த்துக்கணும். மறுபடியும் ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுறது மிக 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 அவசியம். என்ன நேர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.